ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு கப் கடலை மாவு, 1/4 கப் தேங்காய் துருவல் வச்சு 10 நிமிஷத்துல வாயில வச்சோன்னே கரையக்கூடிய ஒரு சாஃப்டான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு அடிகனமா இருக்கிற மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே சர்க்கரையில 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சமா ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க கலர் சேர்க்கறத தவிர்த்திடுங்க. நீங்க சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வெல்லம் இருந்தா கூட தாராளமா இந்த ரெசிபி செய்ய பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை இந்த தண்ணியில நல்லா கரைக்க போறோம். பாகுபதம்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்லைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தாலே போதும். இப்ப கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த சுகர் சிரப்பை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இப்போ இந்த சுகர் சிரப் எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண பேன்லயே 1 கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அப்படி இல்ல எண்ணெய், உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நெய் சேர்த்திருக்கேன். இப்போ கேஸ் ஸ்டவ் மீடியமான ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த கடலை மாவை நெய்யிலேயே பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும் போது ஸ்வீட் நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். இப்ப பாருங்க, 3 நிமிஷம் கடலை மாவு நெய்யில நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் லோல மாத்திட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல சுகர் சிரப், அந்த சிரப் முழுசாவே இந்த கடலை மாவுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப கைவிடாத ஒரு 2 நிமிஷத்துக்கு கட்டிகள் இல்லாம இந்த கடலை மாவை நல்லா இது போல ஈவனா இந்த சுகர் சிரப்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போது கட்டிகள் ஏதாவது தட்டுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா கரண்டியால இது மாதிரி சின்ன சின்ன கட்டிகளா தட்டும் போது உடைச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடலை மாவு வறுக்கும் போது 2 டீஸ்பூன் அளவுக்கு இதுல நெய் சேர்த்திருந்தோம் இல்லையா, சோ கலந்து விடும் போது பேன்ல ஒட்டாம இது மாதிரி நல்லா கிளாஸியா கிட்டத்தட்ட ஒரு ஹல்வா பதத்துக்கு இந்த மாவு நல்லா திரண்டு ரெடியாக ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்துல 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா துருவிய தேங்காய் துருவலை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேற்கொண்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கைவிடாத இதை நல்லா ஈவனா கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. கலந்து விட இந்த ஸ்வீட் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, இந்த ஸ்வீட் பேன்ல ஒட்டாம நல்லா திரண்டு ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு சாஃப்டான டெக்ஸ்சருக்கு மாறி வரும். இந்த சமயத்துல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லட்டா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல நல்லா ஈவனா கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, ஃபைனலா ஸ்வீட் பேன்ல கொஞ்சம் கூட நல்லா ஒட்டாம திரண்டு சூப்பரான ஒரு ஹல்வா டெக்ஸ்சருக்கு மாறி வர ஆரம்பிச்சிடும். இதுதான் பர்ஃபெக்டான ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கையை நல்லா தண்ணியில நினைச்சிட்டு இந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு விரலால லைட்டா இது போல உருட்டி பாருங்க. உருட்டும் போது இது மாதிரி கோலி குண்டு போல அழகா பிசு பிசுன்னு கையில ஒட்டாம இந்த மாதிரி திரண்டு ரவுண்டு ஷேப்புக்கு வரணும். இப்படி இருந்தாதான் ஸ்வீட்டோட பதம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சூடா இருக்கிற இந்த ஸ்வீட் பேட்டரை அப்படியே வேற ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. சூடா இருக்கிற இந்த ஸ்வீட் பேட்டர் கொஞ்சம் ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்துட்டு ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு உருட்ட போறோம். உருட்டுறதுக்கு முன்னாடி கையில எண்ணெயோ நெய்யோ தொட்டுட்டு உருட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா உருட்டும் போது கையில இந்த ஸ்வீட் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. இப்ப பாருங்க, உருட்டினதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு நல்ல கிளாஸியா ஷைனிங்கா இந்த ஸ்வீட் உருண்டு வந்துருச்சுன்னு. இப்போ கட்ட விரலால இந்த ஸ்வீட்டுக்கு நடுவுல கொஞ்சமா பிரஷர் கொடுத்துட்டு ஒரு பள்ளம் மாதிரி பதிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க, பாக்குறதுக்கே இந்த ஸ்வீட் எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதே போல நீங்க எல்லா மாவையுமே இந்த மாதிரியான வடிவத்துக்கு நீங்க இது போல ஒரு சூப்பரான ஷேப்ல ஸ்வீட்டா ரெடி பண்ணிக்கோங்க. நான் எல்லா மாவையுமே இந்த மாதிரி சூப்பரான ஷேப்புக்கு ஸ்வீட்டா ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட்டை மேற்கொண்டு அலங்காரப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட என்னெல்லாம் ஹெல்தியான ட்ரை நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு பொடிச்சிட்டு இந்த ஸ்வீட்டுக்கும் நடுவுல பள்ள மாதிரி பதிச்சு விட்டோம்ல, அந்த இடத்துக்கு மேல இதை வச்சு அழகா டெக்கர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செய்யறதுனால ஸ்வீட் பார்க்கும் போதும் ரொம்ப அழகா இருக்கும். சாப்பிடும் போதும் இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் வாயில கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இப்ப பாருங்க, ஸ்வீட் எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த ஸ்வீட் சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அப்படியே வாயில வச்சோடனே கரைஞ்சி தொண்டைக்குள்ள போயிடும். அந்த அளவுக்கு ஸ்வீட் ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்குங்க. நீங்க இந்த ஸ்வீட்டை வெளியிலே வச்சு 2 நாள் வரைக்கும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி 5 நாள் வரைக்கும் சாப்பிடலாம். கெட்டே போகாது. நீங்களும் இந்த ஸ்வீட்டை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நிறைய உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.